வணக்கம் 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 அன்பு மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலவச தையல் இயந்திரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை பற்றி ஒரு முக்கியமான காணொளியை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சத்தியவாணிமுத்து அம்மையார் நினைவு இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இதற்கு யார் யாரெல்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். விதவை, கணவனால் கைவிடப்பட்டவர், நலிவுற்ற மகளிர் மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வழங்கப்படும். இவர்களுடைய ஆண்டு வருமானம் 72,000க்கு உள்ளதாக இருக்கணுங்க. ஸோ முதல்ல நான் என்னென்ன இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத ஒரு கிளியர் கட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஃபார்மை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபார்மை நான் அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இ-சேவை மையம் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய வருமான சான்றிதழ் 72,000க்கு உள்ளதாக இருக்க வேண்டும். வட்டாட்சியரிடமிருந்தாங்க பெறணும். ஸோ கண்டிப்பாக 100% 72,000க்குள்ளே இருக்கிற மாதிரி இ-சேவை மையம் மூலத்தை அணுகி ஒரு வருமான சான்றிதழை பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ 72,000க்கு மேலே போச்சுன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் டோட்டலி எலிஜிபிள் கிடையாது. அதனால் பிலோ 72,000க்குள்ளே இருக்கிற மாதிரி வருமான சான்றிதழ், ஸோ அதை நீங்கள் வாங்கணும். இருப்பிட சான்றிதழ் வட்டாட்சியரிடம் பெற வேண்டும் அல்லது ரேஷன் கார்டு இருந்தாவே போதுங்க. தையல் அந்த பயிற்சிக்குண்டான சான்றிதழ். ஸோ நீங்கள் டைப்பிங் இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா பதிவு செய்யப்பட்ட தையல் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டதாக இருக்கணும். 6 மாத கால அளவு மினிமம் எலிஜிபிள் இருக்கணுங்க. ஸோ வயது சான்றிதழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயது. ஸோ அந்த லிமிட்டுக்கு இருந்தாவே போதுங்க. ஸோ அல்லது அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் அளவில் இருக்கிற கலர் புகைப்படம் 2லிருந்து 5 புகைப்படத்தை உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா விதவை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டதற்குண்டான ஆதார சான்றிதழ். ஸோ அதுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும். ஆதரவற்ற மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பெண் அந்த சான்றிதழ் வச்சுருக்கணுங்க. ஆதார் அடையாள அட்டை கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் மற்றும் குடும்ப நகல் அட்டையுடைய நகல் சான்றுகள் எல்லாமே நீங்கள் கீழே அட்டாச் பண்ணுங்க. உங்களுடைய செல்ஃப் அட்டாச்சுன்னா உங்களுடைய கையொப்பத்தை நீங்கள் எடுக்கணுங்க. வரிசை எண் 7ல் குறிப்பிட்டபடி மனுதாரர் அதற்கான சான்றிதழ் நகல் நிரப்பி இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இதுதாங்க அந்த சான்றிதழ்களுடைய நகல். இந்த இதை பார்த்திங்கன்னா நீங்கள் நிரப்பணும். உங்களுக்கு உங்கள் தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற இந்த வட்டார வளர்ச்சி மையத்தில் இதை கொடுக்கலாங்க. ஸோ இப்போ பிடிஓ ஆஃபீஸில் கொடுத்தாலே போதும். ஸோ பிறந்த தேதி, விதவை, கணவரால் கைவிடப்பட்டவர், நலிவுற்ற மகளிர், உணவற்றவர், மனுதாரர் பெயர், கணவர் தந்தை பெயர், முழு முகவரி, இதற்கு உண்டான சான்றிதழ்களுடைய டேட்டாவும் நீங்கள் பின்னாடி இணைக்கணும். ஆண்டு வருமானம் தாசில்தாருடைய சான்றிதழுடன் 72,000க்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வருமான சான்றிதழை 72,000க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் சல்லி பைசா கூட கிடைக்காது. ஸோ ஓகேங்களா? இலவச தையல் இயந்திரம் கேட்டு முன்பு ஏதாச்சும் விண்ணப்பித்திருந்தால் அதற்குண்டான விவரத்தையும் நீங்கள் இணைக்கணுங்க. வேறு துறையில் ஏதாவது இலவச தையல் இயந்திருந்தால் அதனுடைய முழு விவரத்தையும் நீங்கள் இணைக்கணும். ஸோ அது ஏதாச்சும் நீங்கள் பெற்றிருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்கள் கிட்ட டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தாலே போதும். வரிசை எண்கள் 4, 5, 6, 7 சான்றிதழ் நகல்கள் மற்றும் அரசு பதிவிதழில் பதிவு பெற்ற ஸோ இந்த 4, 5, 7 இருக்கிறது எல்லா டாக்குமெண்ட்டுமே ஏதாச்சும் க்ரீனிங் இப்போ சைன் பண்ணுற அரசு அதிகாரிகளிடம் ஒரிஜினலை காட்டி நீங்கள் சிக்னேச்சர் வாங்கணுங்க. ஸோ அதை மறந்துடாதீங்க. சான்றிதழ்களை இணைத்தல் வேண்டும். அசல் நீங்கள் இணைக்கக்கூடாது, ஜெராக்ஸு அட்டாச் பண்ணி வாங்கி இணைக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாங்க தற்சமயம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தையல் மிஷினுக்கு உண்டான ஃபார்ம்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். மேலும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் அடிக்கடி நாங்கள் வழங்கிட்டு வரோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.